ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான். நான் ஒரு புத்தா ஸ்டாச்சு வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ண சில பொருட்கள்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்தது. ரேட்டு பொருளும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு வந்து அன்றைக்கி அடைக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த வெங்காயம்லாம் வதக்கிட்டு கடுகு வெங்காயம்லாம் வதக்கி மாவில் போட்டு கலந்து உப்பு போட்டு வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ் வந்து அவியல் பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காயெல்லாம் போட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி அவியல் பண்ணியிருந்தேன். அடையும் அவியலும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் கடைக்கு போயிருந்தேன். மாவும் ஒரு 1 ஹவர் போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வதக்கிட்டு ஊற வச்சு மத்தியானமே ஊற வச்சுருந்தேன். ஸோ அரைச்சிட்டு வெங்காயம்லாம் வதக்கி கொட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா ஷாப்பிங் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னா டின்னருக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வள்ளலார்லேயே தான் போட்டிருந்தாங்க. இவங்க கன்னியாகுமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நானும் ஹேமந்த் மட்டும்தான் போய் பார்த்துறோம். நல்லா இருந்தது பொருள்லாம். ஸோ விலையெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்புறமா ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அந்த புத்தா ஸ்டாச்சுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு டெக்கர் ஷாப்பில் போய் கேட்டிருந்தேன். அங்கே வந்து வெறும் ஸ்டாச்சு மட்டுமே 4000 சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே வந்து அவங்க 800 சொன்னாங்க இந்த ஸ்டாச்சு எல்லாம். அந்த ஸ்டாண்டோடு சேர்த்து எனக்கு 2300 அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த சின்ன சின்ன அந்த உருளி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து 100, 200, 300, 400 மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இந்த டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு விநாயகர் செட் இருந்தது. அது ஃபுல்லாக வந்து கல்யாண செட்டு மாதிரி நாதஸ்வரம், மேளம், அப்புறம் தபலா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது அது. நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது தான் ஹேமந்தை கூட்டிகிட்டு வரும்போது தான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போய் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். கிருஷ்ணர் சிலை அந்த மாதிரி நிறைய இருந்தது. புத்தாவே வந்து வேறு வேறு மாடலில் எல்லாமே நல்லா இருந்தது. லாஃபிங் புத்தாலேருந்து எல்லாமே. இந்த புத்தா சிலை வைக்கணுன்றது, ஸ்டாச்சு வைக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்தப்போ சின்னதே வந்து 1500 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த செட் அப்படியே 2300 ஆச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டாண்டெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டோன்னா கோல்டன் பெயிண்ட், அப்புறம் வந்து நம்ம ப்ரைமர் அதெல்லாம் போட்டு அந்த வார்னிஷ்லாம் அடிச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னார். இந்த உருளி பார்த்திங்கன்னா 200ன்னு கொடுத்தாரு. இதை நம்ம கோல்டன் பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம பூலாம் டெக்கரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வாங்கி வச்சுட்டேன். கூட சீக்கிரம் நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு போக போகிறோம். இந்த வீட்டில் எதுவும் செட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு, சீப்பாக கிடைக்கும் போது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹேங்கர் பீஸும் நல்லா இருந்தது. இந்த லைட்டு வந்து 50 ருபீஸ்னு எனக்கு அவர் வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு. நீங்கள் இவ்வளோ பொருள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. இது நம்ம கேண்டில் லைட்டும் ஏற்றலாம், இல்லை விளக்கும் ஏற்றலாம், இல்லை பல்பும் வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங் செட் 200 தான், 250 தான், ஐ திங்க் 250 தான் கொடுத்தாரு. ரொம்ப அழகாக இருந்தது. இதை விட நான் சின்னது வந்து கம்மியாக வாங்கியிருந்தேன், அதிகமாக வாங்கியிருந்தேன் 300ன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரீசனபிள். அதுக்கப்புறம் நைட் டின்னர் அடை தோசை ஊற்றிட்டு அவியல் வச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டின்னரை. இது 4 பருப்பும் ஊற வச்சு நான் அரைப்பேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் பைத்தம்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, கொஞ்சம் வேர்க்கடலை, 2 அரிசியும் போட்டு ஊற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி சுட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு. இன்னொரு நல்ல vlogல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.